வருகை தந்திருக்கின்ற IDH தமிழ் ஊடக பிரிவின் பணிப்பாளர் மதிப்புக்குரிய SM ஹரிஸ் அவர்களே, அதேபோல IDH தமிழ் ஊடகத்துறையின் பொறுப்பாளர் MHM ஆதில் அவர்களே, எமது இந்த பாடசாலைக்கு பல்வேறு வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது மௌலவி ரசீரன் ஹபீல் அவர்களே, எமது பாடசாலையின் மதிப்புக்குரிய ஆசான்களே, அன்புக்குரிய பாடக செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலே மிகவும் அன்புடனும் மகிழ்வுடனும் மற்றும் இன்றைய நிகழ்வில் மகுடமாக விளங்கும் மகுடத்துக்கு மகுடமாக விளங்கும் IDH ஊடக பிரிவின் தலைவர் ஜனாப் SM ஹாரிஸ் அவர்களே, அதேபோன்று IDH ஊடக பிரிவின் பிரதி பணிப்பாளர் ஜனாப் MHM ஆதில் அவர்களே. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கல்லூரியின் அதிபர்களும் பிரதி அதிபர் மற்றும் உதவி அதிபர், இங்கு வருகை தந்திருக்கும் ஆசிரிய ஆலோசகர், கல்லூரியின் ஆசிரியர் பெருந்தகைகள், அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த பாடசாலை அதிபர் நியாசர் அவர்களுக்கு எமது IDH தமிழ் ஊடக குழுமத்தின் சார்பாக மனப்பூர்வமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் எமக்கு தெரியும், கடந்த 2024ஆம் ஆண்டு பரீட்சை நடைபெற்றது. அதன் பெறுபேறே கடந்த மாதம் வெளியாக இருந்தது. அதில் எமது மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் பல மாணவர்கள் சித்தி பெற்று இருந்தாலும் அசரிகாம முஸ்லிம் வித்தியாலயத்தில் சித்தி பெற்ற மாணவியின் பக்கம் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைவரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையாகவே முதலாவது அறுவடையாக 45 வருடத்தின் பின் இந்த பாடசாலை ஒரு சாதனையை படைத்துள்ளது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தும் இதுபோன்றே பல மாணவிகளும் பல மாணவர்களும் சித்தி அடைய வேண்டும், எதிர்காலத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும் என்பதற்காகவே எமது ஊடகம் இந்த பரிசளிப்பு, அதாவது பாடசாலைகளில் இருந்து சித்தி பெற்று புலமை பரிசில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை பாடசாலை ரீதியாக தெரிவு செய்து பாடசாலைகளுக்கு சென்று இந்த கௌரவிப்பு நிகழ்வுகளை செய்து வருகின்றோம். எனவே இந்த பாடசாலையில் இவ்வாறான ஒரு சித்தி அடைந்திருக்கின்றது என்பது எமக்கு தெரிய வந்தது. அதனை அடுத்து நாங்கள் கௌரவ அதிபர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது உடனடியாக அதுக்குரிய ஒத்துழைப்பை தந்தார். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எமது ஊடக குழுமத்தினால் எதிர்காலத்தில் இந்த பாடசாலைக்கு என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வதற்கு